ஹலோ சத்யா, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணான். அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். உடனே நம்மளை கண்டிப்பா பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்ட உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 9444009159. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி, நீ கிளம்பி வா, நான் பாத்துக்கிறேன். அங்க வந்து அன்வர் எங்க 2 பேரும் கொன்றுவாரு. நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்க இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பா அன்வர் அங்க கண்டுபிடிச்சு வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமா இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்றான் நான் பாத்துறேன். நீ கிளம்பி வா. சரி வரேன். என்னோட பிஸ்டல் காலிடா. அடுத்து ஏடிஜிபி நம்ம தான். சார், இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றினா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டி போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டியை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலுடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டுட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ். ஆனால் எங்கள் பரம்பரையே பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை பற்றி சொன்னார். என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமா என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்கள் போகிறது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது? பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். ஏன் கட்சிக்காம எடுத்துக்கடா, போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனா அவ செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கானா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குன்னு. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைன்னு. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலான்னு. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னு. அப்புறம் எப்படி சத்யா, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன? இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கே கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டா சார். அதான் தாங்க முடியல, என் கையால நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல.
என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? எல்லாம் போலீஸாக ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க. இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி? நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேலே போலீஸ் கை வச்சிடான்னு உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேலே கை வச்சிட முடியுமா? சந்தியா இன்னும் சாவலடா, உயிரோட தான் இருக்கா. அது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. ஒருத்தங்கிட்ட தான் பதில் இருக்கு. நீ சந்தியாவை உண்மையாக லவ் பண்ணல, அவனை அடிச்சு கேளு, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த பயல பார்த்தால சிரிப்பு வருதுப்பா. ஏண்டா முதல்ல உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானடா. அவனுக்கும் 17 வயசு தான். அவன் கொலை பண்ணாலும் தண்டனை 1 வருஷம் தான். புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் வருவாங்க சார். ஃபோன் பாக்ஸில் தான் பவுட்ரு வரும். அதை தான் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணுவோம் சார். திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைக்கு சரண்டர் ஆகிறான்னு கேட்டாங்க சார். ஒரு கொலை கேஸு உள்ளே போறியா? 5 லட்சம் தரேன். என்ன முடியாதுண்ணே. உனக்கு என்னடா 17 வயசு தானே ஆகுது. போனால் 1 வருஷத்தில் வர போகிற. வந்ததுக்கப்புறம் இன்னும் 10 லட்சம் தரேன். 10 லட்சமா? யோசிக்காதடா. இந்தா. வீட்டு கஷ்டம் சார், அதான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிண்ணா. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணுற மாதிரி சீனா போட சொன்னாங்க சார். யார் சந்தியாவன்? என் கூட சுற்றினா வீட்டில் பிரச்சனை வரும்னு சொன்னேன். நானும் சீனா போட்டேன் சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வேற யாருன்னா சரண் அனுப்பிச்சிருக்காங்களா? ரகுன்னு ஒருத்தன் நேற்று தான் சார் ரிலீஸ் ஆனா. அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க? சரண்டர் அவர் தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். ரெகுலராக அந்த ஃபோன் பாக்ஸில் தான் உனக்கு சரக்கு வருமா? ஆமாம் சார். டெலிவரி கார்டு மூலமாக சரக்கு கடத்துகிற ஒரே ஆள் தாஸ் மட்டும் தானே. பாவம் நண்பர், காசுக்காக பவுடர் கடத்துறதை நினச்சிக்கிட்டு பொண்ணுங்களை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதுதானே அவனுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை சொல்லி மிரட்டி தான் சந்தியாவை அவங்ககிட்ட தூக்கியிருப்பாங்க. அப்போ சந்தியா தாஸ் கிட்ட தானே இருக்கணும். தாஸை பிடிச்சா கேஸே முடிஞ்சுது. இல்லை தாசை கூப்பிட்டு அனுப்பிச்சியாம பசங்க சொன்னாங்க. என்ன விஷயம்? என்ன தாசு ஏதாவது தப்பா? நான் பவுடர் கடத்த சொன்னா எனக்கு தெரியாம என் வண்டியில பொண்ணுல கடத்துறியா? சரி சரி. எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா இது? நீ பண்ண காரியத்தினால போலீஸ்காரன் என்ன வச்சு செஞ்சிருப்பான். நீ படிக்காதனாச்சு, இவ்வளவு அறிவு கிடையாது. இதெல்லாம் நீ யார் சொல்லி செய்யற? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தாசு, மன்னிச்சிரு தாசு. உன் பின்னாடி யாருக்கா நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கக்கூடாதுடா. ஏய், இவனை கண்ணு துண்ணும் வெட்டி போடுங்கடா. என்ன தாசு, நீ கொடுக்குற சண்டை காசுக்காக வேலை பார்க்குறோன்னு நினச்சியா? இவ்வளவு நாள் உங்க கூட வேலை செஞ்சவேங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டேன். என்னையே ஆரம்பிச்சு போட சொல்கிற பார்த்தே நீ. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இவங்க ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில்
காம வெறி பிடிச்ச பணக்காரங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ஃபோட்டோவை வச்சு குரூப்பில் பெட்டிங் நடக்கும். அவங்க ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதில் அந்த பொண்ணுங்களே அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டுருவாங்க. எந்த பொண்ணு அதிக விலைக்கு போகுதோ அந்த பொண்ணை தான் தூக்கும். மேடம் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியரா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஜெனிஃபர் நீங்க தானே? ஆமா. உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கா? யார் எனக்கு? எங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுலையும் தூக்குறதுலையும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. தூக்கின பொண்ணை சிட்டிக்கு உள்ளேயும் சிட்டிக்கு வெளியேயும் சப்ளை பண்ணுறதுக்கு நீ பவுடர் கடத்த போலீஸுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த அதிகாரத்தை உனக்கே தெரியாமல் பொண்ணுங்களை கடத்துறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். காலம் பூரா அந்த பொண்ணுங்களை அவனுங்க ஆசைப்படும் போதெல்லாம் அனுபவிப்பானுங்க. இதுல எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது போலீஸ் தான். ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொன்னாதானே அவளை தேடுவாங்க. அவ செத்து போயிட்டான்னு எவிடன்ஸ் கிடைச்சா கேஸே க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. மார்ச்சியில இருந்து ஒரு பொண்ணோட பாடியை எடுப்போம். கடத்தின பொண்ணோட பிளட்டை டெட் பாடியில செலுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவோம். இந்த லாஸ்ட் பொண்ணு தான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் உங்கூட இருந்த அழுத கை சப்பேன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன். டேவிட உனக்கே தெரியாம இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேன். கெத்து தானே நான். இந்த நீ மருந்து சாப்பிட்றதுக்காக கொடுத்த 500 ரூபாய் இப்போ என்கிட்ட நிறைய இருக்கு. உன் சாவுக்கு நான் ஒரு நல்ல ரோஸ் மாலையை வாங்கி போட்டுடுறேன். போட்டுருக்கிறேன் அவனை. சோறு போட்டு என்ன காப்பாத்தி விட்டப்பா. என்னடா வளர்றான் டேவிட்? ஸ்கெட்ச் நீ எனக்கு போட நினைச்சியா? ஊவாயிலே உனக்கு நீ ஸ்கெட்ச் போட்டுக்கிட்ட எப்படி? சார் எனக்கு ஒன்று தெரியும் சார். உண்மையாக ஒன்று தெரியும் சார். பொண்ணு எங்கடா? பொண்ணுங்களா சார்? நான் வெறும் பவுடர் பிசினஸ் தான் பண்றேன். நீங்க சொல்லி தான் சார் தெரியும் பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு. சார் எனக்கு ஏதோ டேவிட் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்றேன். சத்யா கிட்ட டேவிட் மாட்டிட்டான். இப்போ என்ன பண்றது? சந்தியா இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். காசை குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கேன். கொக்கைன் கேஸ்ல முதல் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். சந்தியாவை கண்டுபிடிச்சிட்ட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சியா? உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது சத்யா. தாஸ் சொன்ன மாதிரி நான் படிக்காதவன் தான். இறங்கி வேலை செய்கிறது மட்டும்தான் நான். இந்த மொத்த பிஸ்னஸும் ஆரம்பிக்க ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது நான் இல்லை. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், வேற யாரும் இல்லை. உன்னோட சிக்னல்ல மானிட்டர் பண்ணு. Yamaha R15 பைக் ஹெல்மெட்டோட கிராஸ் பண்ணோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு உள்ளே வரான் சத்யா. சத்யா அது அன்வர்ப்பா. கொக்கைன் கடத்துறதுக்கு தான் சார் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கேட்ட காசை கொடுக்கல, அதனால தான் நான் டேவிட்டை கொன்னேன். அப்புறமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸாக இருந்து தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணேன்.
அவ்வளோதான் சார் நடந்தது. அண்ணே ஒரு 5 நிமிஷம் தனியா. ஓகே வாங்க. கொக்கைன் மட்டும் தான் கடத்துனீங்களா? ஏன்டா போய் சொல்ற? நீ இப்போ வாய் திறக்காம இருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே யாருக்குமே தெரியாம போயிடும். 12 பொண்ணுங்கடா அவரு. எவ்வளவு பெரிய கிரைம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டா. சத்தியமா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லிடுறான் அவரு. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? ஐஷா தூக்கிட்டா இப்படிதான் உட்காந்துப்பியா? தூக்கிட்டாங்க மச்சான். அவளை தூக்கிட்டு தானே என்ன மறுட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. யாரா நீங்க? டேய் விடுங்கடா டேய். விக்கி அடிச்சு போட்டு ஆயிஷாவை தூக்கிட்டானுங்கடா. டேய் அவளை ஒன்றும் பண்ணாதீங்கடா டேய். விட்டுருங்கடா டேய். அடிக்கடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு மிரட்டினா முடியாதுன்னு தாண்டா சொன்ன. முதல்ல ஆயிஷாவை அசிங்கமாக வீடியோ எடுத்து எனக்கே அனுப்பிச்சானுங்கடா. சொன்னதை செய்யலாம் நெட்டில் வர விட்டுருவேன்னு மிரட்டினானுங்க மச்சான். அதனால தாண்டா சொன்னதெல்லாம் செஞ்சேன். ஒன்றையும் போட சொன்னாங்கடா. தங்கச்சி தூக்கிட்டா என்ன வேணா செய்வேன்னு நினச்சிட்டானுங்க போல. ஒன்று எப்படிடா ஆயிஷாவை எப்படியா காப்பாத்திடுறா மச்சான். அவ என் தங்கச்சி, விட மாட்டேன். சத்யா நாளைக்கு காலையில் இது எல்லாம் பேப்பரில் வந்துடும்ல. அப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையாக பேப்பர் தாண்டா படிப்பார். செத்தே போயிடுவாருடா இருந்தாலும் தயவு செய்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லுடா. நாளைக்கு ஒன்று வெளியே எடுக்கிறேன், நீயே வந்து சொல்லு. நாளைக்கு காலையில் இது எல்லாம் பேப்பரில் வந்துடும்ல. அப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையாக பேப்பர் தாண்டா படிப்பார். செத்தே போயிடுவாருடா இருந்தாலும் தயவு செய்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லுடா. டேய் அன்பார், நான் சொல்றது பொறுமையா கேடு. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. முதல்ல கண்ணை குடுறா. பாவண்டா சந்தியா. அவ்வளோ ஆயிஷா மாதிரி தானே. எப்படியாவது அவளை காப்பாத்திடுறா. பேசிக்கலாம்டா அன்பார், முதல்ல கண்ணை கொடு. நீ பார்த்துக்க மச்சா. நான் எதுக்குடா இனிமே? டேய் 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 அன்பார் வேணா. வாங்கப்பா, எடுக்க போறாங்க. கடைசியா ஒரு தடவை நான் மூச்சை பாருங்கப்பா. நான் ஏன்னா அந்த நாயோட மூச்சை பார்க்க வரணும். நான் கடைக்காரன் தாண்டேன். ஆனால் நேர்மையான மற்றவங்க வைத்திருச்சல்ல ஒரு வேளை சாப்பாடு வீட்டில் போகிறது இல்லைடா. கடை வாங்கினாலும் என் பிள்ளைகளை நல்லா தானடா வளர்த்தேன். ஒருத்தி என்னடா அவனையும் கூப்பிட்டு ஓடிட்டான். இவன் என்னடா கேவலம் லஞ்சம் வாங்கி அவனோட தகவ சுட்டுக்கிட்டு சுட்டுட்டா. என்னடா பாவம் பண்ண. அன்பர் நல்லவன்பா. அந்த கடவுள் படைச்ச உறவில் இதுதான் எதிர்பார்ப்பில்லாதது. வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தா நீ வேணா அரெஸ்ட் பண்ணிக்க மச்சான்.
விக்கி என்னாச்சு தெரியல சத்யா. விக்கி யாரோ அடிச்சு வீட்டு வாசல தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆயிஷா எங்க இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல. விக்கியால பேச கூட முடியல. சத்யா பாரு யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆயிஷா நான் இருக்கிற வரைக்கும் ஆயிஷாக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? ஆயிஷா உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பா. சத்யா ரொம்ப நெருங்கிட்ட போல. அன்னைக்கே நீ செத்து இருக்கணும். ஃப்ரெண்டு சொதப்பிட்டான். அவ்வளோ பாசமாடா அவனுக்கு உண்மையில. ஐஷா எனக்கு தேவையில்ல. கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோட்ல கருப்பு கலர்ல கார் நிற்கும், அதில் தான் இருக்கா. போய் பொறுக்கிக்கோ போ. சொல்லு சத்யா. ஆயிஷா எங்க இருக்கான்னு சொல்லியிருக்கா. கடைசி என் நம்பருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் நம்பரை கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க. ஆயிஷா ஆயிஷா ஒன்றும் இல்லை, நான் தான். ஆயிஷா விக்கிக்கு ஒன்றும் ஆகல சரியா? அவள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா. அண்ணா சந்தியா உனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னு சொன்னல, அது நீ இருந்த அதே இடத்துலேருந்து தான்ப்பா வந்திருக்கு. ஏதாவது பிரச்சனையா சத்யா? போலீஸை ஹாஸ்பிட்டலில் ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க. அப்பா சார் இங்கே தான் சார் பார்த்தேன். அவனை கடத்துற இங்கே தான் சார் இருக்கா. ஐஷா கூட அவன்கிட்ட தான் சார் இருப்பா. எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். என்னை வேற பார்த்துட்டா சார். கண்டிப்பாக போட்டுருவான் சார். சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். சரி அழுவாத, தெளிவா சொல்லு. இங்க தானே இருக்கான்? இங்கே தான் சார் இருக்கா. நான் பார்த்தேன் சார். எப்படி இருப்பான்? என்னை கடத்தினவங்க நான் சரியா பார்க்கலண்ணா. ஆனா அவன் உருவம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா. எப்படிமா இருந்தா? 6 அடி இருப்பா சார். ஒரு 5 அடி இருந்தாண்ணா. கருப்பா இருந்தா சார். வெள்ளையா இருந்தாண்ணா. பெருசா மீச வச்சிருந்தா சார். சின்ன பையன் தாண்ணா. 40லேருந்து 50 வயசு இருக்கும் சார். ஒரு 20-22 வயசு இருக்கும். கடைசி அவனை எங்க பார்த்த? அங்கதான் சார். பார்க்கறதுக்கு என்னோட டியூஷன் வாத்தியாரோட பையன் விக்கி மாதிரி இருந்தான்னா. இந்த மொத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நான் இல்லை, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான். மருந்து சாப்பிடு, உடம்பு சரியாயிடும். டேய் பெருசுங்கள்லாம் வேலை கொடுக்க வேணாம் சொன்னேன். நமக்கு தான் செலவு. சொன்னால் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ நாள் தானே நீ 5க்கும் 10க்கும் வேலை செய்ய போகிற? ஆல்ரெடி சவுத் கொரியாவில் செம்மையாக போயினுக்கிற பிஸ்னஸ் இது. இன்டர்நெட்டில் ஃபுல் பிளான் இருக்குது. நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். சின்ன பயணி, நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? காசுங்க, கோடி கோடியாக காசு. டேய், பொண்ணுங்களை தூக்குறதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் யார்கிட்ட விற்ப? எல்லா ஆம்பளைங்களோட முதல் தேவையே பொண்ணுங்க தானே. சும்மா ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறப்பாரு. இவனுங்களா என்ன இவ்வளோ தங்கச்சேத்துக்கு வரானுங்க, எல்லாம் வெறி பிடிச்சவனுங்க. அமௌண்ட் வந்துச்சு, உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. பரவாயில்லடா, சின்ன பையன் நினைச்சேன், ரொம்ப ஷார்ப்பா இருக்குடா. சூப்பர். ஹே, என்னது இது? புது ஃபோன்? அதான் வேலைக்கு போகிறேன்ல, அதில் சம்பாதிச்சது. பார்ட் டைம் எல்லாம் இருக்கட்டும், அதான் காலேஜ் முடிய போகுதுல்ல. என் ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் அனுப்பி ஒழுங்காக வந்து வேலைக்கு சேர்ப்பார். எது உன் ஆஃபீஸ்லையா? ஓக்கா, நான்லாம் என் லைஃப்பை வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். என்னது கொள்ளை அடிக்க போறியா? ஏய், பொண்ணு சேஃப் தானே? அண்ணா பொருள் பக்கா சேஃபாகுதுண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. என்ஜின் ஆனில் தானே இருக்குது. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. 17 வயசு பையனாக பார்த்து கண்டுபிடிங்க. அவன் தான் பிளானு கரெக்டாக இருப்பான். எடுத்து பேசுவானுங்க, பணத்தை கொடுத்து வாயாட.
ஜெயிலுக்கெலாம் போனானுன்னா அவனுக்கு தான் உடனே வந்துட முடியும். ஒரே வருஷத்தில் வந்துடுவானுங்க. சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணு வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரியலடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கலடா. ஆயிஷா தூக்கிட்டு எப்படி உட்காந்துப்பியா? தூக்கிட்டாங்க மச்சான். அவளை தூக்கிட்டு தானே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண சொன்னேன். ஏன் நமக்கு இப்படி பண்ண? உன்னை உண்மையை லவ் பண்ணல. காசுடி என்ன வேணா பண்ண. போடுறான் அண்ணனுக்கு போன. அண்ணா அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணா. அண்ணா என்னை விட்டுறாதீங்கண்ணா. போலீஸ்க்கு மேட்டர் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற கடைசி பேசி இதுதான். எப்படிரா அனுப்புறது? அதான் என் மச்சான் இருக்கான்ல, அவனை செய்ய வைக்கலாம். ஆயிஷாவை தூக்கி நம்ம வண்டியில் போடு, இவளை தூக்கி ரேஸ் கோர்ஸில் இருக்கிற காரில் போடு. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சீனா போட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலா? எதுக்குடா? அக்கா என்னை யாராச்சும் காலி பண்ண அக்கா. அக்கா என்னை காப்பாத்துக்கா. அக்கா சிம்பத்தி தாண்டா எனக்குமே ஒர்க் அவுட் ஆகும். வண்டி எடுறா. ஓட விட்டால உன்ன சின்ன பையன் நினைச்சிட்டா? உன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கூட எனக்கு தெரியும். ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் தானே? எங்கள் அப்பா பண்ண ஒரே தப்பு, பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு மிடில் கிளாஸ் பையனை சேர்த்தது. அதான் எதை பார்த்தாலும் ஆசை. ஆசையே வெறியா மாறிச்சு. சாதாரணமாக வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா மச்சான்? பெருசா வாழ வேணா. ஆயிஷா எங்கடா? ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வர. செம்ம பாசம் இல்லை உன் ஃப்ரெண்டு தங்கச்சி மேலே உனக்கு? உன் கூட இருக்காளே அவளும் உன அண்ணன் அண்ணன் தானே கூப்பிடுறா. எந்த தங்கச்சி மேலே உனக்கு பாசம் அதிகம்னு பார்த்துலாமா? பார்த்துடலாமாடா. ஆயிஷாலாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு 1 கோடி ரூபாய் வர்த்துறா. நான் சொல்கிற இடத்துல சந்தியாவை கொண்டு போய் விடுற. ஆயிஷாவெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். இவன் மேலே எனக்கு ஒன்றும் லவ்லாம் இல்லை. போலீஸ்கார வேலையை காட்டணும்னு நினச்ச அறுத்துருவேன். இந்த பொண்ணை எங்கே விடணும்? என்னடா உடனே ஒத்துக்கிட்ட? கண்ட்ரோல் ரூம் கிங்கா? நான் இப்போ காலை கட் பண்ணா உடனே ஃபோனை ட்ராக் பண்ணி கண்ணு முன்னாடி வந்து நிப்பல்ல? இவ்வளோ யோசிச்சவனுக்கு இதை யோசிக்க தெரியாது. இந்த கால் கட் ஆச்சு. ஆயிஷாவை அத்து போட்டுருவான். நீ அங்கே போய் சேர்ற வரைக்கும் என் கூட ஃபோனில் பேசினேடுறா. நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு மச்சான். எட்ரா வண்டிய. வேற யாருக்கிட்டையுமே என்னை விட்டுறாதீங்கண்ணா. நீங்களே வீட்டில் என்னை கொண்டு போய் விட்டுருங்கண்ணா. என்ன கதறால அவன் புது தங்கச்சி? 2 தங்கச்சியும் காப்பாற்றணும். காலும் கட் பண்ண முடியாது, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. கேட்கவே செம்மையா இருக்குல்ல? And the game begins now. ரெட் ஹில்ஸ் தாண்டி ஓப்பன் பண்ணதா ஹைவே ஒன்று இருக்கும். அதை பிடிச்சி ஆந்திரா பார்டர் போகிற வண்டி எங்கேயாச்சும் நின்னாலோ இல்லை ரூட்டு மாறினாலோ என்ன ஆகணும் உனக்கே தெரியும். என்னடா யூஆர் இன் ட்ரபிள்? அமே இவ்வளோ யோசிச்சவனுக்கு உன் ஃபோனை பக் பண்ண தெரியாது? ஸ்கூல் பையன் மாதிரி யோசிக்கிறத விட்டு சொல்றத செய் சத்யா. சிக்னல் 21 ரிப்போர்ட்டிங் சார். பிளாக் கலர் லான்சர் ஒன்று பேரிகார்டில் போலீஸ் அடிச்சு நிறுத்தாம போகுது சார். சிக்னல் 22 இருக்கிற கேமரால காரோட நம்பர் பிளேட்டை கிராப் பண்ணுங்க. ஓகே சார்.
சிக்னல் 21ல ரேஷ் டிரைவிங், சிக்னல் 22ல போற அந்த பிளாக் காரோட நம்பர் பிளேட்டை கிராப் பண்ணுங்க. கால் வெயிட்டிங்கில் போகுது, அட்டென்ட் பண்ண மாட்டான். அவன் லைனை ட்ராக் பண்ணி பக்கத்தில் இருக்க போலீஸை இமீடியட்டாக போக சொல்லுங்க. ஓகே சார். போடு அந்த கார் தான். ஏன்டா யூட்டர் எடுத்த? போலீஸ் காட்ட பாக்குறியா? அவன் காரை ட்ராக் பண்ணல, இந்த பொண்ணை தான் ட்ராக் பண்றானா. சத்தியம் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவர் போக வேண்டிய ரூட்ல நம்மள போக சொல்றாரு. நீ ரெடில்ஸ் வழி ஆந்திரா திருப்போம். சொன்ன ரூட்ல நாய் மாதிரி போற போல அந்த பயம் இருக்கணும். சத்யா சத்யாட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அந்த லொகேஷனை மஞ்சுநாத் நம்பர் கண்டு எண்ணியே நெருங்கிட்டல. எல்லாம் கரெக்ட் தான் சத்யா. நான் சொன்ன ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் லைட்டா ஜர்க்காவுது. போலீஸ்காரன் குறைச்ச எடை போட்டுறக்கூடாது. ஃபோன் அந்த பொண்ணை குடுறா. ஃபோன் அந்த பொண்ணுகிட்ட குடுறா. பொண்ணு மயக்கமா இருக்கா? டேய் அந்த பொண்ணு குளோரோஃபார்ம் குத்தியாடா? டேய் இல்லடா, அவளை அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டேன். போலீஸ்காரைய உதய காமிச்சல அந்த பொண்ணு இல்லடா, எனக்கு தெரியும். அன்வர் தங்கச்சி செத்தாடா. அறுத்து போடுறோம், அழுட்டு போ. அண்ணனுக்கு மேல பாசம் ரெடி சாவு. ஏண்டா கிரிமினல் எச்சம், உனக்கே அவ்வளோ இருந்தா போலீஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஆம்பளை இருந்தா அறுத்து போடுறா, அறுத்து போடுறா. சத்யா வந்துட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு நாய் தொத்துன்னு வருது. 1 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். அவனை போடு, இன்னும் 10 லட்சம் அனுப்புறேன். விக்கினா வண்டி போதுனா? ஏய் எல்லாம் வண்டி எடுங்கடா டேய்.
மட்டும் சந்தியாவை காப்பாத்தாம இருந்தேன்னு வையன், நான் இவளை தூக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நான் உனக்கு மச்சானா, நம்மளாம் ஒரே ஃபேமிலி, ஹாப்பியா இருந்திருக்கலாம். இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லப்பா, நீடா. உன் அளவுக்கு உன் ஃப்ரெண்டு ஷார்ப் இல்லை சத்யா. ஒரே ஒரு வீடியோ தான் அமிச்சான், கதறின்னு நான் சொல்றதெல்லாம் செஞ்சான். என் லிஸ்ட்லயே இல்லாதது மாதிரி உன் கண்ணு முன்னாடியே சுட்டுன சத்தது. இப்போ இவளை அறுத்து போடுறேன்டா உன் கண்ணு முன்னாலேயே. என்ன பண்ண போற? போலீஸ் அப்படி பண்ண? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டா? சின்ன வயசுல இருந்து தோள் மேல கை போட்டு வளர்ந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுமாடா? என் அன்வரை கொண்டியடா. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கடத்தப்பட்ட இளம் பெண்கள் அனைவரும் போலீசாரால் மீட்கப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டனர். இந்த கடத்தல் சம்பவங்கள் அனைத்திற்கும் மூளையாக இருந்து செயல்பட்ட கல்லூரி மாணவன் விக்கி என்கின்ற விக்னேஷ் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வளர்த்திருக்கம்மா, ஆனா என் புள்ளைய சரியா வளர்க்கலையே. உன்னை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்திருக்கு. நீ ஆசைப்பட்டபடியே ஃபீல்டில் வேலை செய்யலாம். இல்லை சார், நான் கண்ட்ரோல் ரூம்லேயே இருக்கேன்.